11 பாகத்தை பொறுப்பாளராகிய தாங்கள் அழுத்தம் கொடுத்து பார்க்க வேண்டியது தன்னுடைய கடமை. கொடுக்கணும், செக் பண்ணணும், திருப்பி வாங்கணும். இது அவங்களுடைய வேலை. பிஎல்ஓ போயிட்டு வீட்டுல போய் பார்த்து அதை அப்ரூவ் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா ஃபார்மேட் போட்டு டெலிட் கூட்டு வந்து வச்சு அவன் திமுக வந்து கை தேர்ந்தவனுங்க வெளியில இருந்து செட் பண்ணி கூட்டு வந்து வச்சு ஓட்டு போறதுல கை தேர்ந்தவனுங்க அவனுக்கு. ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் எதுவா இருந்தாலும் நம்ம குடியுரிமை எங்க இருக்குமோ அங்க மாத்திடணும். 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து 700 ஃபார்ம் வெளியில போயிருக்கு, 300 பேலன்ஸ் இருக்கு கையில. இப்ப நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு 90% வந்து ஏறுன்றப்ப இது பின்னணியில என்ன இருக்கு? இப்ப ஏற்கனவே பின்னணியில வந்து அதிமுக கூட ஆர்ப்பாட்டங்கள் தான் வந்து பதிவு பண்ணாங்க. இதுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. பின்னணியில இருந்து செயல்படுறது வந்து யார் எஸ்ஐஆர் வேணாம் அப்படின்னு எதிர்த்தாங்களோ அவங்க தான் அந்த எஸ்ஐஆரை வந்து தீவிரமா வந்து உள் அடி வேலையை வந்து கை தேர்ந்தவர்கள். கள்ள ஓட்டே போட வேணாம், இதுவே கள்ள ஓட்டு போடுறதுக்கு சமம். இந்த தெருவை நம்ம வந்து மானிட்டர் பண்ணோம் முடிச்சிடணும்னா இது ஒரு 1000 வாக்காளர்கள், ஒரு 300 குடும்பம் இருக்குன்னா அதிகபட்சம் வந்து 3 மணி நேரம் ப்ராம்ப்டா வேலை செஞ்சா போதும். ஒரே வழியில போன மாசம் முதலமைச்சர் போனார். அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. அதே வந்து இதே இந்த பக்கம் நின்று பார்த்து ரோடு வந்து போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா? முடியும். இன்னைக்கும் ஆர்கே நகர் தொகுதியில குடிநீர்ல கழிவுநீர் கலந்து எந்த பகுதியில் நீங்க போனாலும் குடிநீர்ல கழிவுநீர் கலந்து ஊடுருவி தொகுதியே வந்து சின்ன பின்னமா இருக்கு. சாதாங்க விரல் கை பாருங்க. இதுதாங்க இந்த அரசுடைய செயல். ஏமாற்று வேலை இருக்குங்க. 6400 கோடி நாசமா போச்சுங்க. நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்ம வந்து அம்மாவுடைய தொகுதியான ஆர்கே நகர் தொகுதியில இருக்கோம். அதிமுகவுடைய வடசென்னை வடகிழக்கு மாவட்டத்துடைய செயலாளர் திரு RS ராஜேஷ் அவர்கள் இந்த எஸ்ஆர் பணிகள் குறித்து அங்க இருக்கக்கூடிய பிஎல்எஃப் கூட்டையும் தன்னுடைய அறிவுரை கொடுத்திருக்காரு. தொடர்ந்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மட்டும் வணக்கம். வணக்கம். தொடர்ச்சியாக சென்ற 4ஆம் தேதியிலிருந்து, அதாவது எஸ்ஐஆர் பணி துவங்கப்பட்டது வந்து 28/10 அக்டோபர். அதுல இருந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கேம்ப் வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அந்த ட்ரைனிங் கேம்ப்ல வந்து 3ஆம் தேதி வரையும் அந்த ட்ரைனிங் கேம்ப் வச்சிருந்தாங்க. பிஎல்ஓ ட்ரைனிங் கேம்ப் வச்சிருந்தாங்க. நம்ம கோரிக்கை வந்து பிஎல்ஏக்கும் அந்த ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதை ஏற்று 4ஆம் தேதி காலையில் எல்லா பிஎல்எஸ் த்ரூ அவுட் சென்னையில் இருக்க எல்லா பிஎல்எஸ்க்கும் அந்தந்த மண்டபத்தை பிடிச்சி அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ட்ரைனிங் இப்படி தான் பண்ணணுன்ற விஷயத்தில் அதை லீட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்போது அதை முடித்து 4ஆம் தேதி இந்த பணி துவக்கப்பட்டது. இன்று தேதி வந்து 22/11. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 17வது நாள் இந்த எஸ்ஐஆர் பணி போயிட்டு இருக்கு. நடுவில் என்ன ஆச்சுன்னா ஒரு 14ஆம் தேதி வரையும் இந்த ரிவிஷன் வந்து கரெக்டாக போயிட்டு இருந்தது. ரிவிஷன் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்தது. அது வரையும் பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதியில் 72% வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து வெளியில் வந்து கரெக்டாக கொடுத்து கரெக்டாக போயிட்டு இருந்த நிலையில் 18ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக யாருமே எதிர்பார்க்காத, சற்றும் எதிர்பார்க்காத அளவுக்கு 95% போயிடுச்சு. இது இங்கே மட்டும் இல்லை, திடீர் இங்கே மட்டும் கிடையாது. சென்னை முழுக்க, தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த அதிகாரிகள் துணையோட அந்த எனுமரேஷன் ஃபார்மோட ஏற்றி விட்டாங்க. ஸோ அப்போது ஸ்கேனிங் பண்ணி எல்லாருக்குமே ஃபார்மை கொடுத்த மாதிரி ஒவ்வொரு பூத்லேயும் எங்களுக்கு என்ன அறிவுறுத்தல்னா 50 ஃபார்ம் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் போயிட்டு வீடு வீடாக கொடுத்து செக் பண்ணி அவங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்லி ஃபார்மை கொடுத்து ஃபார்மை கலெக்ட் பண்ணுறது தான் உத்தரவு. சமீப காலமாக வந்து அதை நம்ம பிஎல்எஸ் அதர் பிஎல்எஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீடு வீடாக சேர்த்து முடிச்சுட்டு அதை கலெக்ஷன் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதுக்கான புரிதல், அறிவுறுத்தல் வந்து சரியான முறையில் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த 2002-5 ரிவிஷனும் கம்பேரிசன் டு 25 ரிவிஷனும் அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருந்தது. இப்போது அதுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் ப்ராப்பராக கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து சிறப்பாக இருந்திருக்கும். புரிதல் இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய பிஎல்எஸ் வந்து அறிவுறுத்தல் படி அவங்க எல்லாருக்கும் எடுத்துகிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ வந்து ஒவ்வொரு பூத் லெவல்லையும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்து நீங்கள் டேலி பண்ணுங்க. 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து 700
ஃபார்ம் வெளியில் போயிருக்கு, 300 பேலன்ஸ் இருக்குது கையில். அந்த 300 பேலன்ஸ் இருக்கிற இடத்துல ஷிஃப்டட் எத்தனை இருக்குது, ஆப்சன்டீஸ் எத்தனை, டெத் எத்தனை, டபுள் என்ட்ரி எத்தனைன்றதை டேலி பண்ணி அதோடைய எபிக் நம்பரோட எழுதுங்க. ஏன்னா BLA 2 வேலையே அதுதான். அப்போ அதை ஒர்க்கை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா, டேலி பண்ணிட்டாங்கன்னா போதும். அவங்களுடைய அப்லோட் பண்ணுற ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்றது வந்து இது இடைப்பட்ட காலத்தில் டிசம்பர் 4லிருந்து 8க்குள்ளே வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துடும். அப்போ வரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த விடியாத திமுக அரசு என்ன அதில் திருட்டு வேலைகள் செய்தார்களோ, அதாவது ஷிஃப்டடுன்றது ஃபார்ம் 8 போட்டு நீக்கி கொடுக்கணும், கண்டிப்பாக நீக்கி கொடுக்கணும். அதை BLO கரெக்டாக செய்திருப்பாங்கன்றது நம்புகிறோம். இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு 90% வந்து ஏறுன்றப்ப இது பின்னணியில என்ன இருக்கு? இப்ப ஏற்கனவே பின்னணியில வந்து அதிமுக கூட ஆர்ப்பாட்டங்கள் நம்ம பண்ணிருக்கோம். நம்ம இப்ப இதுக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. பின்னணியில இருந்து செயல்படுறது வந்து யார் SIR வேணாம் அப்படின்னு எதிர்த்தாங்களோ அவங்க தான் அந்த SIR வந்து தீவிரமா வந்து உள் அடி வேலையை வந்து கை தேர்ந்தவர்கள். கள்ள ஓட்டே போட வேணாம், இதுவே கள்ள ஓட்டு போடுறதுக்கு சமம். அந்த மாதிரி வேலையை வந்து கை தேர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் எடுத்ததில் வந்து எந்தெந்த ஷிஃப்டட் வெளியில் இருக்காங்களோ அவங்கள கூட்டு வந்து திருப்பியும் சேர்க்கறதுக்கான அர்த்தம் என்ன, அதுக்கு SIR தேவையில்லை. ஆனால் அவங்க வந்து நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்து இந்த SIR வேணான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதன் அடிப்படையில் வந்து அவங்க சொல்றது வந்து காலக்கெடு கொடுங்க அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த சொல்றாங்களே தவிர SIRக்கான அறிவுறுத்தல் அப்படின்ற இது கிடையாது. பாருங்க, அன்னைக்கு வந்து பீரியட் வந்து வேற. அன்னைக்கு அது 3 வருஷம் செய்தாங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த உலகம் நம் கையில் இல்லை. இன்னைக்கு AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு வந்துடுச்சு. அதனால இது வந்து கண்டிப்பாக ஆக்கப்பூர்வமாக செய்தோம்னா காலக்கெடு இருக்குது. இது ஒரு 30 நாள் இருக்குது, நெக்ஸ்ட் ஒரு 30 days டைம் இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஒரு இப்போ இந்த தெருவை நம்ம வந்து மானிட்டர் பண்ணோம் முடிச்சிடணும்னா இது ஒரு 1000 வாக்காளர்கள், ஒரு 300 குடும்பம் இருக்குன்னா அதிகபட்சம் வந்து 3 மணி நேரம் ப்ராம்ப்டாக வேலை செஞ்சால் போதும் ஒரு பூத் லெவல் ஆஃபீஸர். ஏன்னா எங்கள் BLA வந்து ஒர்க் பண்ணுறாங்க, எங்களுக்கு தெரியும். இப்போ பொதுச்செயலாளர் இருக்காருன்னா இந்த வீடு எந்தெந்த வீடு அவர் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியும். இல்லை குமார் இருக்காரு, இல்லை கந்தன் இருக்காரு, அதில் சுகுமார் இருக்காரு, கிளீனாக சொல்ல முடியும். இருந்தவர் போயிட்டாருன்னு சொல்ல முடியும். அப்போ இதுக்கு வந்து நம்ம காலக்கெடு எதுக்கு? வராதவங்கள நின்று அம்மா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு ஆகட்டும், பேங்க் பாஸ்புக் ஆகட்டும், பாஸ்போர்ட் ஆகட்டும், அவங்க ரினிவல் பண்ணிப்பாங்களா, பண்ணிக்க மாட்டாங்களா? வாக்குரிமைன்றது வந்து அவங்களுக்கு முக்கியமான விஷயம். இப்போ இந்த பகுதியில் அதிமுக பண்ணுறோம், திமுகவும் இதே மாதிரி பணிகள் பண்ணியிருப்பாங்களா? அப்போ இது அவங்களுக்கும் இது சில ஈஸியாக தானே இருக்கும். ஈஸியாக இருக்கும். அதான் சொல்கிறேன், அவங்க செய்கிற வேலையை, தவறான வேலையை, கள்ள ஓட்டு போட்டே வந்து அவங்க தன்னை முன்னிறுத்தினதை இப்போ அதான் சொல்கிறேன். ஒவ்வொரு பூத்லேயும் இங்கே இல்லை, திருவோடு தமிழ்நாடு 300 வாக்காளர்கள் வந்து போலியானன்னா அது போலின்னு சொல்ல முடியாது, ஐடல் இருந்தால் தானே கணக்கு எடுத்துக்க முடியும். இறந்து போனவங்க வந்து ஓட்டு போடுவாங்களா? போட மாட்டாங்க. இரட்டை பதிவு வந்து இங்கே நான் சொந்த வீடு வச்சுருப்பேன், இன்னொரு தொகுதியில் ஒரு சொந்த வீடு வச்சுருப்பேன், தவறுதெல்லாம் அங்கே மாறி போகும்போது அங்கே பதிவு பண்ணியிருப்பேன். அந்த இரட்டை பதிவை நீக்கி கொடுக்கணும். அப்போ கவுண்ட் வந்து எல்லாமே கவுண்ட் தான். 1000 ஓட்டுல இருந்து ஒரு 10 ஓட்டு டெத்து, 10 டபுள் என்ட்ரி, ஷிஃப்டட் வந்து இடம் மாறி போயிருப்போம். அது ஒரு 100 இருக்கு, அது 120 அதுலேருந்து எடுக்கணுமா, அதுலேயே வைக்கணுமா? எடுத்தால் தானே 1000 டிவைடட் பை 880 அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். அப்போ அது இல்லாத வந்து புரிதல் இல்லாத வந்து கவுண்ட் வந்து 60% வந்து போலிங் பர்சன்ட் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இதை சரி பண்ணுன்றது தான் SIR நோக்கமே. இந்த SIR நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் குளறுபடிகள் திமுக பண்றதா சொல்றீங்க. ஆனா உதயநிதி என்ன சொல்றாங்க, இந்த SIR அதிமுக ஆதரவு செய்யறதுனால கிட்டத்தட்ட பாஜக இருக்க சிறந்த அடிமைகளையே தலை சிறந்த அடிமை அதிமுக தான் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. உண்மையிலேயே அவருக்கு முதல்ல அந்த கேள்வி ஞானமும் அறிவு ஞானமும் இருக்கான்றத அவர் தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே அறிவு இல்லாததுனால தான் அந்த ப்ரோக்ராம் அவர் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் தகுதி இல்லை, தகுதியானவர் அவர் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொதுச்செயலாளரை கொச்சைப்படுத்தி பேசும்போது பார்த்து தான் பேசுகிறார். ஒரு ஸ்கில் நாலேஜ் வேணும், கையில் வந்து ஒரு புள்ளியல் வேணும். எதுவுமே இல்லாத, தரவுகளே இல்லாத ஒருத்தர் மேலே வந்து தவறான ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறது தப்பு. எல்லாத்தையுமே செங்கலத்தை காமிச்சாரு, நீட் ரகசியம் இருக்குன்றத வந்து சொன்னார். இது மக்கள் எல்லாமே வந்து கூர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அறிவு சார்ந்து இருக்கா, அறிவு இல்லாமல் இருக்கான்றத அது அவர் பேசக்கூடாது. அவருக்கு அதுக்கு தகுதியே கிடையாது. துணை முதலமைச்சராக இருக்கிறதுக்கு அதுக்கு தகுதி இல்லாதவர் அவர் இந்த விஷயத்தை வந்து வெளிப்படுத்துறது தவறு. கண்டிப்பா. இப்ப இந்த தொகுதியை ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அம்மாவுடைய தொகுதி கிட்டத்தட்ட இப்ப நம்ம நடந்து போறக்கூடிய அந்த சாலை வந்து பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு மோசமா இருக்குது. மக்கள் இப்ப நீங்க இந்த பிரச்சாரத்துக்கு போறீங்க, SIR பண்ணி திருத்தம் கொடுக்குறீங்க, துண்டு பிரச்சாரம் கொடுக்குறீங்க, மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க? இப்போ நீங்க பாக்குறீங்க இந்த மக்கள்லாம் இருக்காங்க, நம்ம வரோம், நம்மள யாருன்னா கொஸ்டின் பண்ணாங்களா? இந்த வேலையை செய்து கொடுத்ததே
அதிமுக போன மாதம் மழையில் வந்து பக்கத்து தெருவில் செகந்திரபாளையம் 1வது 2வது 3வது தெரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து விழுந்து அந்த இடத்துல வந்து பாதிப்புக்குள்ளான விஷயத்தில் அன்னைக்கு வந்து நான் நேரில் வந்து பேசும்போது அப்போது பெரிய கோரிக்கையை வச்சாங்க. உடனே வந்து இதற்கான அதிகாரிகள் மத்தியில் இதற்கான வந்து ஒரு பதிவை வந்து அன்னைக்கு பதிவை வைத்து இம்மிடியேட்டாக இந்த சாலையை வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போயாவது பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஓரளவு இருக்குது. அன்னைக்கெல்லாம் இது வந்து ஃபஸ்ட்டு ரோடு போடுறதுக்கான ஒரு தரவு வந்து மேற்கொண்டிருக்காங்க. அன்னைக்கு பார்த்து மாதிரி கேபிள்லாம் பாருங்கள், இந்த கேபிள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதாவது ஒரு கால் கீழே உள்ளே போச்சுன்னா ஒரு கால் மேலே வரும். இப்போயாவது இது நடக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி அம்மாவுடைய தொகுதியில் இந்த லைட்டிங்லேருந்து இந்த ரோட்லேருந்து தண்ணி குடிநீர்லேருந்து எல்லாமே தரமாக இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மக்கள் கடுமையான பாதிப்பில் தான் இருக்காங்க. போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ வந்து கிட்டத்தட்ட இது கல்லியாக இருக்குது. இது போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? அதுக்கப்புறம் என் நடவடிக்கை எடுக்கலாமா? 1 மாதம் ஆயிருக்கும். இப்போ ரோடு போடுறதுக்கான மேற்கோள் தான் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இந்த ஜல்லியை வந்து கொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு போடணும். ரோடு போடுறதுக்கான நிலையில் இருக்குது. இப்போ தயார் நிலையில் இருக்குது. திருப்பி மழை வந்து திருப்பி அப்படியே எல்லாம் கரைஞ்சி போயிடும். விடியாத செயல்படாத அரசு உடனடியாக இப்போது இதே வழியில் போன மாதம் முதலமைச்சர் போனார். அப்போ வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணாங்க. அதே வந்து இந்த பக்கம் நின்று பார்த்துருந்து ரோடு வந்து போட்டிருப்பாங்களா போட்டிருக்க மாட்டாங்களா? முடியும். அதை வந்து இந்த மழையின் காரணம் காமிச்சு பல தவறான வழிகாட்டுதல் படி அதெல்லாம் போட்டு முடக்கி வச்சுருக்காங்க. இந்த ஏரியா மட்டும் இல்லை, இந்த ஆர்கே இந்த தெரு மட்டும் இல்லை, பல சாலைகள் குண்டும் குழியுமாக பல இடங்களில் தண்ணீர் பிரச்சனை, கழிவுநீர் பிரச்சனை அதிகப்படியாக குடிநீரில் வந்து இன்னமும் கழிவுநீர் கலந்து வந்து எல்லாருமே கடுமையான பாதிப்புக்கு தான் உள்ள இருக்காங்க மக்கள். வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஏரியாவுக்குள்ளே போகும்போது அங்கங்கே தண்ணி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த அரசு இப்போ இந்த வடகிழக்கு பருவமழைக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன மாதிரி எடுத்திருக்காங்க? ஏதாவது பண்ணியிருக்காங்களா இங்கே பகுதியில்? திட்டமிடல் அப்படின்னா அது அதிமுகவுடைய அரசு மட்டும்தான். திட்டமிட்டு செயல்படக்கூடிய அரசு அதிமுக அரசு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வடசென்னையுடைய வளர்ச்சி அப்படின்ற விஷயத்தில் வடசென்னை வளர்ச்சி அப்படின்ற நிதியை வந்து ஒதுக்குனதா வந்து ஒரு கடந்த மாதம் பிப்ரவரி 2020 6400 கோடி வடசென்னை வளர்ச்சி மட்டும் 6400 கோடி முதல்வர் வந்து அறிவித்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தான் வடசென்னையுடைய வளர்ச்சி. வடசென்னையுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. சென்ற மாதம் வந்து இது பி கெனால், பக்கிங்காம் கெனால். இது இங்கே தான் வந்து மழை அதாவது வடிகால் வந்து போகிற இடம். இது எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நான் வந்து அன்றைய நிலையில் வந்து ஆர்டிசி அவர்கிட்ட நேரடியாக போயிட்டு சொல்லி இந்த உள்ளே இருந்த ஆகாய தாமரையெல்லாம் வந்து அப்புறப்படுத்தி கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது வந்து அம்மாவுடைய அந்த பாருங்கள் அதிலே போட்டுருவாங்க பாருங்கள், ஜேஜே நகர் தொகுதி. இந்த இடத்துல வந்து ஜேஜே நகர் பகுதி, ஆர்கே நகர் தொகுதியில் ஜேஜே நகர் பகுதி. அப்போ மக்களுக்கான வழி, மக்களுக்கான அடையாளம் எவ்வளோ பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கேட்ட விஷயம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இவங்க இந்த நிமிடம் வரையும் எடுக்காத. சின்ன மழை பெய்தாலே தேங்கி நின்றுடுது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மோட்டார் போட்டு தான் தண்ணியை வந்து பம்ப் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ ஸ்டாம் வாட்டர் எதுக்கு? மழைநீர் வடிகால் எதுக்கு? தேவையில்லையே. திட்டமிடல் இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ நம்முடைய ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு எல்லா இடத்துலையும் கெனால் வந்து இன்டர்லிங்க் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தெல்லாம் ஒவ்வொரு இடத்துல இப்போ வந்து ABCD அப்படின்ற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டோடைய கோஆர்டினேஷன் இருக்கு. எடுத்து வந்து கரெக்டாக அந்த கெனாலில் கனெக்ட் பண்ணிவிடும். இதுதான் வந்து வடிகால் தொகுதியோடைய மொத்த வடிகாலும் இந்த இடத்துல தான் வந்து இறங்கி போகிற சோக்கு இது. அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரசு பாருங்க, தண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த அரசு இப்போ இல்லை, எப்போவுமே மக்களுக்கான அரசு கிடையாது. மக்களுக்கான ஒரு செயல்பாடு கிடையவே கிடையாது. வெறும் வாய் சவடால் மட்டும்தான். மழைநீர் வடிகால் பணிகள் ஓகே. இப்போ கழிவுநீர் கூட அங்கங்கே தேங்கி இருக்கு பார்க்க முடியாது. இப்போ கழிவுநீர் வாழ்க்கை கூட இப்போ சரியாக பண்ணுறது இல்லைங்க. சுத்தமாக எதுவுமே கிடையாதுங்க. அதாவது அம்மாவுடைய காலத்தில் 2011 21 என்ன வழித்தடம் போட்டிருந்தாங்களோ அதை வழி மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிளியர் பண்ணி மேலே ரோடு போடுறது கூட பார்த்தீங்கன்னா அதோடைய தரவு வந்து ஆராய்ந்து போட்டிருக்கணும். அவ்வளோ பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரோடெல்லாம் வந்து இப்போ போட்ட ரோடு, லாஸ்ட் இயர் போட்ட ரோடு. இந்த ரோடு எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. எல்லாமே தரமற்ற ஒரு மெட்டீரியலில் வந்து யூஸ் பண்ணி இதை பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள். இதெல்லாம் வந்து உள்ளே வந்து இந்த நம்மளுடைய ஸ்கீமில் ஏன்னா அந்த பதப்படுத்தும்ல மக்கும் குப்பை, மக்காத குப்பை, அது எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. மக்களுடைய வரிப்பணத்தை பார்த்துக்கோங்க. 6400 கோடி ஒதுக்கீடு மக்களுடைய வரிப்பணம் என்ன மாதிரி வந்து சீரழிச்சிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. எல்லாமே வந்து கட்டுமானத்திலே வந்து எங்கெல்லாம் வந்து இருக்கோ இடிச்சுட்டு கட்டி அவங்களுடைய நோக்கமே வந்து கலெக்ஷனும் கமிஷனும்
ஃபுல் அண்ட் ஃபுல் கரப்ஷன். இது மட்டும்தான் இன்னைக்கு இந்த நிலை. இது விடியாத செயல்படாத அரசு. இந்த மழைநீர் வடிகால்னு மட்டும் இல்லைங்க, கால்வாய் பணிகள் மட்டும் இல்லைங்க, இன்னைக்கும் ஆர்கே நகர் தொகுதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து எந்த பகுதியில் நீங்கள் போனாலும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து ஊடுருவி தொகுதியே வந்து சின்ன பின்னமாக இருக்குது. சட்டமன்ற உறுப்பினர் சும்மா வெறும் வாய்ச்சோடால், நாடாளுமன்ற உறுப்பினர் அதுக்கு மேலே தொகுதிக்குள்ள வர்றாங்களா? அதாவது தொகுதிக்குள்ளே வராங்க. எதுக்கு வராங்க அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கான அடித்தளம் கலெக்ஷன் எங்கே பண்ணணும், என்ன மாதிரி வந்து அதற்கான தரவு என்ன சரி பண்ணிக்கணும், அதுக்கு மட்டும்தான் வந்து ஒரு அப்ரோச் பார்க்குறாங்களே தவிர மற்றபடி வந்து மக்களுக்கான நிலையில் அவங்க உருவாக்கி கொடுத்தது எந்த ஒரு பணியும் கிடையாது. ஏற்கனவே அதிமுக காலத்தில் நம்ம போட்ட அம்மாவுடைய திட்டங்கள் போட்ட நிலை தான், அந்த பணிகளை தான் இவங்க வந்து ஸ்டிக்கரை ஒட்டி இன்னைக்கு வரையும் அது மேலே இந்த 5 ஆண்டு காலம் கடந்துட்டாங்க. மேலும் வந்து பொய்யான விஷயங்கள் தான் மக்கள்கிட்ட சொன்னதெல்லாம். இந்த 6400 கோடிக்கு வந்து என்ன மாதிரி பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கால்வாயில் தண்ணி இப்பயே கொஞ்சம் ஓரளவுக்கு நிறையா இருக்கு. இப்போ மழை வந்துச்சாக்கும் இந்த தண்ணி அப்படியே மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு தான் வரும், உள்ள அப்படியே வர 100%. ஆனால் இது ஆழப்படுத்த பணிகள் இதுவரையும் பண்ணல. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிகேஎன்எல் அடையார் வந்து தூர்வாடுற பணின்னு சொல்லிட்டு 100 கோடின்னு வந்து ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தாங்க. முறையாக வந்து தூர்வாரி முறையாக எல்லாமே பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ எடுப்பாங்க. எடுத்ததை போட்டாங்களா ஓரமாக, இதை எடுத்தால் தான் திருப்பி என்ன ஆகும்னா திருப்பி அடுத்த இது அப்படியே உள்ளே போயிடும். இப்போ இது மட்டும் தான் இங்கே நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு வேலை இதை பாருங்க, இந்த வேலையெல்லாம் பாருங்க, கட்டுமானத்தெல்லாம் வந்து மக்களுடைய வரிப்பணம்லாம் எந்த அளவுக்கு வீணுன்னு பாருங்க. இப்போ இந்த செவரை பாருங்க, இந்த செவர் வந்து 1 வருஷம் கூட ஆகலை கட்டி 1 வருஷம் ஆகலை. காம்பவுண்ட் வால் போட்டு 1 வருஷம் ஆகலை. அப்போது ஆர்கே நகருடைய அம்மா இருக்கும் காலத்தில் உண்மையிலேயே அம்மா 2 ஆண்டு காலம் நம்மக்கிட்ட வந்து செல்லப்பிள்ளையாக வந்து இங்கே மக்கள் வந்து நேசித்த நம்மளுடைய அம்மா அவங்க இருந்திருந்தாங்கன்னா இது ஒரு எப்படி சிங்கப்பூராக இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். சிங்கப்பூர் மாதிரி வந்து ஒரு தரவுகளை உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. எங்களுக்கே பார்க்கும்போதெல்லாம் வந்து பெரிய வழியாக இருக்குது. எடப்பாடியார் 100% முதலமைச்சராவது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. மக்கள் தயாராகிட்டாங்க. திமுக வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. மக்கள் வந்து அடித்தட்டு மக்களுக்கு அவ்வளோ அடித்தட்டு மக்கள் மட்டும் இல்லை, ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக வந்து அம்மா வந்து உருவாக்கி கொடுத்த காவல்துறை இன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செயலற்று கிடக்குது. ஏரியா ஃபுல்லாக கஞ்சா போதையோட தாக்கமும் பாலியல் வன்மமும் தான் தொடர்ச்சியாக வந்து நடந்துகிட்ருக்கு ஏரியா ஃபுல்லாக. அதில் வந்து நம்மளும் எவ்வளோ விஷயத்த வந்து இன்டிமேட் பண்ணி சொல்கிறோம். அந்த டைமில் போயிட்டு அவங்களே வந்து இவங்க தான் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த எடுத்து சொல்லிடுறாங்க. போலீஸுக்கும் அவங்களே யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடுறாங்க. அதனால மக்கள் வந்து வெளியில் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. புது பொருள் கஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா மெத்தபெட்டமைனும் கொக்கைனும் பவுடரும் அந்த கூலிப் சாக்லேட்டும் ஏரியா ஃபுல்லாக ஊடுருவி சின்ன பின்னமாக இருக்குது. பாருங்க, அம்மாவுடைய பாலம், மேம்பாலம், அதுக்கு அந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாலம் வந்து ஒயிட் டைப் பாலம் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்பு வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த பாலம் முடித்து நிலுவையில் இருக்கிற நேரத்தில் அங்கே போய் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 பாலமாக பிரிச்சுட்டாங்க. லெவல் கிராசிங் 1, 2ன்னு வந்து பிரிச்சுட்டாங்க. இன்னும் லெவல் கிராசிங் 2 உடைய ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. லெவல் எல்சி ஆமாம் ஆயிடுச்சு. இப்போது அன்றைய காலகட்டத்தில் நம்ம வந்து இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் அங்கே நடக்கிறதுனால அது முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இதை துவங்கணும் அப்படின்றது உத்தரவு. ஏன்னா 2மே பார்த்தீங்கன்னா இது ஐலாண்ட் மாதிரி, அங்கேயும் வேலை நடந்து இங்கேயும் வேலை நடந்தால் மக்கள் வந்து வெளியில் போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் மக்களால் முடியாது. அம்மா வந்து அந்த மெட்ரோ ரயில் வரப்பிரசாதம் 2015 வந்து மெட்ரோ ரயிலை கொண்டு வந்தது ஆர்கே நகர் திருவத்தூர் வரையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பல வந்து அங்கே வண்ணாரப்பேட்டை வரையும் தான் இருந்தது. திருவத்தூர் வரையும் வெம்கோ வரையும் எடுத்துகிட்டு போனதுனால ஆர்கே நகர் தொகுதி மக்களை சார்ந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஏர்போர்ட் வரையும் இப்போ நாங்கள்லாம் போனோம்னா 40 நிமிஷத்தில் போயிடுவோம். பாலம் வந்து பயன்பாட்டில் இருக்க பொதுமக்கள் இன்னும் பாலம் திறக்கல. இந்த பாலத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாலத்தினால என்ன பயன் மக்களுக்கு கிடைக்க போகுதுன்றது தெரியும். ஏன்னா பாலத்துடைய இதுவே அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குதோ அதன் வடிவு தான் அந்த பாலம். நிறைய விபத்துகள் 100% நடக்கும். அந்த மாதிரி அந்த பாலத்தை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து RR நகர்லேருந்து எடுத்து வந்து 7 நகரில் கீழே இறக்குறாங்க. அது நேராக போயிட்டு ஃப்ளைஓவர்லேயே போயிட்டு கனெக்ட் பண்ணி நேரு நகர் வழியாக போயிருந்ததுன்னா கீழே மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் இருந்திருக்கும். கனரக வாகனங்கள்லாம் மேலே போயிருக்கும். ஏகப்பட்ட வாகனங்கள் குப்பை கொட்டும் வளாகம் பெரிய லெவலில் 800 ஏக்கர் இருக்கீங்க.
அதில் இருக்கக்கூடிய வாகனங்கள் வந்து ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வந்து உள்ளே வந்து டெய்லி வந்துட்டு போகுது. அதே மாதிரி மெட்ரோ வாட்டர் வந்து வாட்டர் ஃபில்லிங் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாகனங்களும் வந்துட்டு போகிறது. இந்துஸ்தான் பெட்ரோலியம், பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் கார்பரேஷன் அந்த வாகனங்களும் வந்துட்டு போகுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா குறுகிய இடத்துல வந்து இவ்வளோதான் இருக்கும். இந்த இடத்துல எப்படி வந்து இவ்வளோ ஸ்பேஸ் கூட கிடையாது. பிரிட்ஜ் எப்படி வந்து ஒரு வண்டி போகும், ஒரு வண்டி வரும். எதனா ஒரு வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா டோட்டலாக ஆர்கே நகரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே, ஸ்கூல் பிள்ளைகளாகட்டும், வியாபாரிகளாகட்டும், எல்லாருமே பாதிப்புக்குள்ளாகும். தரமில்லாத ஆட்சி, மக்கள் வந்து ரொம்ப வேதனையாக இருக்கக்கூடிய நிலையில் இன்னைக்கு இந்த ஆட்சி வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தல் 2026 பிரகாசமான தேர்தல். எடப்பாடியார் முதலமைச்சர். பாருங்க செவர்லாம் பாருங்க, இது பூசு, இது செவர் பாருங்க, இதை பாருங்க, தெரியுதுங்களா? இது பாருங்க, கையில் தெரியுதுங்களா? சாதாங்க விரலுங்க, விரல் கை பாருங்க. இதுதாங்க இந்த இந்த அரசுடைய செயல். எதுக்குங்க? இந்த பாருங்க, எதுக்குங்க இந்த வேலை? ஏமாற்று வேலை எதுக்குங்க? 6400 கோடி நாசமா போச்சுங்க. சொல்றது புரியுது இல்ல? கண்டிப்பா. தூர் வாடுறதும் ஒண்ணு. பாருங்க, சும்மா பாருங்க, கையில பாருங்க. இது எத்தனை நாள் வரும்? இந்த சிப்ஸ் எல்லாம் எத்தனை நாள் வரும்? இந்த மழைக்கு அப்படியே இதாயிரும். அவ்வளவுதாங்க, அடுத்த மழைக்கு எல்லாம் போயிடுங்க. இந்த மழையிலே போயிடும் எல்லாம். இது போயிடுறது மட்டும் இல்ல, பாருங்க வைப்ரேஷன் பாருங்க. யார் மேல வேணாலும் எப்ப வேணாலும் விடலாம். அரசு அதிகாரிகள் அந்த அளவுக்கு வந்து இறங்கி வந்து பார்த்து வேலை செய்யணும் கிடையாது. காலம் பதில் சொல்லும். கண்டிப்பா. நிச்சயமான உங்களோட நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்கண்ணே. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.